நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் வார வாரம் எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட நீண்ட வசனங்கள். இவையெல்லாம் இயேசுவினுடைய மலை உரையில் நிகழ்ந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. மத்தேயுவிலையும் பார்த்தோம், லூக்காவிலையும் பார்க்கின்றோம். இந்த மலை உரையை பொறுத்த மட்டும் பலர், வேறு மதத்தினர், மதமே இல்லாதவர்கள் கூட மலை உரை சிறப்பாக இருந்தது, ஒரு உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று என்று சொல்வது உண்டு. நானும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நான் இந்த உரையை, இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள முன் இதை படித்தேன். படித்த பொழுது எனக்கு பல்வேறு எண்ணங்கள் வந்தன. ஆகவே முதல் இயேசுனுடைய வார்த்தையை நற்செய்தியில் தந்திருப்பது போல படித்தபின் என் கருத்துக்களை சொல்கின்றேன். 6வது அதிகாரம், லூக்கா எழுதிய நற்செய்தி. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். முதல் இந்த பகுதியை மட்டும் வைத்து இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது மிகவும் கடினமான ஒரு போதனை. சாதாரண மக்கள், என்ன போன்ற சாதாரண மக்களுக்கு இது மிகவும் கடுமையான ஒரு போதனை. இதை பின்பற்ற முடியுமா என்று கேட்குற அளவுக்கு கடுமை. இந்த உயர பாய்ச்சல்ல கம்பு வைப்பார்கள், 4 அடி பாய்ந்தால் அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி வைப்பார்கள். உங்களால் பாயக்கூடிய அளவுக்கு உயர்த்துவார்கள். இந்த கம்பு உயர்த்துவது என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ரெய்ஸ் த பார். இயேசு மிக பெருசாக கம்பை உயர்த்தி வைத்திருக்கிறார். எங்களால் பாய முடியுமா? அண்மையில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு பொதுமக்கள் பயணிக்கும் ஒரு பஸ்ஸில் சிலர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு போதகர் வந்து இயேசுனுடைய வார்த்தைகளை சொல்லி ஒரு மறைவுரை நிகழ்த்துவது போல செய்து கொண்டிருந்தார். அதை கேட்டு ஒருவருக்கு அது பிடிக்கவில்லை. உரக்க சத்தம் போட்டு நிறுத்த சொன்னார். அவர் நிறுத்தவில்லை. 2ஆம் முறையும் சொன்னார், அவர் நிறுத்தவில்லை. அவர் கோபம் வந்து ஓங்கி அடித்தார், கன்னத்தில் ஓங்கி அடித்தார். அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாருக்குமே ஒரு ஷாக். சரி, பேசுகிறது உண்டு, அடிக்கிறதும். ஆனால் அந்த போதித்து கொண்டிருந்தவர் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையும் காட்டிக்கல. கோபம் கொள்ளவோ பேசவோ, அவர் வளமை போல பேசியது மட்டுமல்ல, மறுகன்னத்தையும் காட்டி சொன்னார், அடி, உன் ஆசை தீர அடி, உனக்கு எது பிரச்சனை இருக்காதனால நீ அடிக்கிற, அடி. கொஞ்ச நேரம் மௌனம். அவன் அடிக்க இல்லை, அவன் ஒன்றும் பேசவும் இல்லை. அதன் பின் அந்த போதகர்கிட்ட வந்து அவனுடைய அன்போடு பேசினார். ஒரு நீண்ட கதையை நான் சுருக்கமாக முடிச்சு விடுறேன். ஒரு கட்டத்தில் அவனை பற்றி அறிய ஆசைப்பட்டார். உனக்கு பிரச்சனை இருக்கா, உனக்கு கவலைகள் இருக்கா? அவன் அழ ஆரம்பித்தான். அழ ஆரம்பித்த பின் அடித்ததற்காக மன்னிப்பு கேட்டான்.
அவர் மன்னிப்பதற்கு ஒன்றுமில்லை. உன்னுடைய ஆதங்கம் என்னவோ இருந்தது, அதனை வெளிப்படுத்தினாய். இருவரும் கட்டி தழுவினார்கள். அதன் பின் காவலி முடிந்தது. இப்படியும் நடக்குமா? நடந்தது, நடக்கிறது. அதனால் போதனை கஷ்டம் என்று சொல்லும், கடினம் என்று சொல்லும். கடினம்தான், கடினம் என்று சொல்ல முடியும். அது இலகு என்று சொல்ல முடியாது. கம்பை மிகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார் இயேசு. என்னுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், கோவிலுக்கு போகும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அல்ல. இயேசுவை பற்றி போதிப்பவர்கள் கூட இயேசுவை பின்பற்றுபவர்கள் அல்ல. ஏதோ வழிபாடு செய்துட்டு போறார்கள். கொஞ்சம் சுரண்டி பார்த்தா கோபம் வரும், அடிப்பார்கள், கொலையும் செய்வார்கள். இப்பொழுது இந்த வாசகத்துக்கு வருவோம். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். பகைவரிடம், எனிமீஸ். நாங்கள் உறவினர்களை, நண்பர்கள் கூட அன்பு செய்ய கஷ்டப்படுகிறோம். உண்மையான அன்பு செய்ய கஷ்டப்படுகிறோம். எரிச்சல் பொறாமைகள் உண்டு. ஒரு பகைவரை அன்பு செய்யுங்கள். நீண்ட காலமாக எனக்கு இது புரியாமல் தான் இருந்தது. அது எப்படி முடியும்? என்னுடைய பகைவன், என்னுடைய பகைவி, எனக்கு எதிராக செயல்பட்டு என்னுடைய வாழ்க்கையை அடித்தவனை நான் எப்படி அன்பு செய்வது? இயேசு என்ன சொல்கிறார்? அவனையும் நீ ஏற்றுக்கொண்டு. அவனும் அல்லது அவளும் ஒரு மனிதன்தான், மனுஷிதான், பரிணாமத்தில் உதித்தவர்கள் தான், கடவுளின் பிள்ளைகள் தான். ஏற்றுக்கொள்வதாக அன்பு. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு ஒரு பகைவரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நான் வளரலாம். மற்றவர்கள் என்னை பகைவர்களாக பார்க்கலாம், என்னை ஒரு எதிரியாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு எதிரிகள் இல்லை. நான் யாரையும் எதிர்க்கவும் இல்லை, மற்றவர்களின் எதிரியாக பார்க்கவும் இல்லை. அதாவது பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உன்னை வெறுப்பவர்களுக்கு கூட நன்மை செய். சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருந்தால் அதை பயன்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய். இதுதான் அந்த உயரப்பாய்ச்சல். உயரமாக கம்பு உயர்த்தி விட்டார். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். என்னை இகழ்ந்து பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். உண்மையாக நான் அவர்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன், இறைவனை வேண்டுகிறேன். அவர் நல்லா இருக்கணும். அவர் எங்கிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவர் நல்லா இருக்கணும் என்று நான் மனதார வாழ்த்துறேன், மனதார சபிக்கிறேன். அது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். இது நேரடியாக இந்த வார்த்தைகள் எடுக்கக்கூடாது. இது ஒரு உருவகம். அதாவது உனக்கு யாராவது தின்மை செய்தால் அவன் மீண்டும் மீண்டும் தின்மை செய்யலாம். ஆனால் நீ தின்மை செய்யாது, பழிக்கு பழி வாங்காத, ஏற்றுக்கொள். ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் அவனோ அல்லது அவளோ மனம் மாறலாம். மனம் மாறி உன்னிடமே வரலாம். இது எனக்கு நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அதை தடுக்காதீர்கள். அதாவது எனக்கு உடை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கொடுங்கள். அதுவும் பெரிய கடினம் அல்ல. நான் அடிக்கடி என் அம்மாவை பற்றி சொல்கிறது உண்டு. அவர் மிகவும் வயசு போன காலத்தில் நான் அவர் சந்திக்க போகிற நேரம், ஏறுமான நேரங்களில் ஒரு சாதாரண ஒரு சேலை தான் நான் வாங்கி கொண்டு போகிறது. பெரிய பட்டு வெட்டி, பட்டு சேலை அப்படின்னு இல்லை. அடுத்த முறை போக அது இருக்காது. அதை யாருக்கோ கொடுத்துட்டார். அப்போ அவர் அடிக்கடி சந்திக்கும் ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னால், ஃபாதர் இப்படி அம்மாவுக்கு ஒன்றும் வாங்கி கொண்டு வராதிங்க, தேவையில்லை, அவர் சும்மா எல்லாத்தையும் கொடுத்துருவாண்டு. அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் சிஸ்டருக்கு சொன்னேன், சிஸ்டர் அப்படி கொடுப்பது தான் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தால் அவர் கொடுத்து சந்தோஷமாக இருக்கட்டும், நான் தொடர்ச்சியாக வாங்கி கொண்டு தான் வருவேன். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். இது கொஞ்சம் கடினம். இது எனக்கு கொஞ்சம் கடினம். விசேஷமாக என்னுடைய புத்தகங்கள், எனக்கு புத்தகங்கள் மிக அவசிய தேவை.
ஒரு கருத்தோ அல்லது ஒரு கட்டுரை எழுதவோ அல்லது ஒரு நூல் எழுதும் பொழுது சில கருத்துகள் இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த புத்தகம் கைவசம் இருப்பது எனக்கு அவசியம். இப்போ யாராவது இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் திருப்பி தராவிட்டால் நான் கேட்பது உண்டு, உண்மை. இல்லை அவர் கொடுப்பதா இருந்தால் கிஃப்டாகவே கொடுத்துரு, சரி நீ கொண்டு போயிடு. ஆனால் கொஞ்சம் கடினம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதை அடிக்கடி பலர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ ஆசிக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கும் செய். அது அவ்வளோ கடினம் அல்ல என்று தான் நான் சொல்வேன், செய்யலாம். உங்களுக்கு அன்பு பிறகு அவர் சொல்றாரு இயேசு, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? அதாவது உன்னுடைய நண்பர்களுக்கு தான் நீ நட்பாக இருந்து அவளுக்கு அன்பு செய்கிற, அவளுக்கு நன்கொடை கொடுக்குற, எல்லாம் செய்கிறான்னு சொன்ன, நீ என்ன பெருசாக என்ன சாதிச்ச, என்ன செய்கிற? முரணாக பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோடும் அன்பு செலுத்துகிறார்களே, மற்ற எல்லாரும் வந்து செய்கிறார்கள். கயவர்கள் கூட செய்கிறார்கள். தங்களுக்குள்ள பிரித்து கொள்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். களவெடுத்ததே தங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்வார்கள். அப்போ அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தானே. அதில் என்ன பெரிய நீ பெருசாக என்ன நன்மை செய்கிறியா? அதான் இயேசுடைய கேள்வி. உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள் தானே, கெட்டவர்களும் செய்கிறார்கள் தானே, கள்ளர்களும் செய்கிறார்கள் தானே. அப்போ அதை விட நீ என்ன மேலான அன்பு செலுத்துறியா? இல்லையே. திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? மீண்டும் சொல்றது கொஞ்சம் கடினம். திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? 5-10 ரூபாயை கொடுத்தால் அதை பேசாமல் விட்டுடலாம், அது பெரிய காரியம் இல்லை. லட்சக்கணக்காக கொடுத்தால், உதாரணமாக ஒரு தாய் கஷ்டப்பட்டு மகளிட திருமணம் நடக்குது, ஃபாதர் எனக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா, நான் திருப்பி தருவேன் என்று கையெழுத்து போட்டு கடிதம் போட்டு தாரார்கள். நான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறோம், அது பெரிய காசு. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அது பெரிய காசு. அப்போ அது நான் திரும்பி தருவேன் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். இயேசு என்ன சொல்கிறாரு? எதிர்பார்க்க தந்தா சரி, ஆனால் எதிர்பார்க்காத, விட்டு விடு, விட்டு விடு. நீ கொடுத்த பணத்தோடு நீ அட்டாச்சா பற்றுள்ளவனாயிரு, போட்டும். நீ என்ன பசி கிடப்பியா? இது உனக்கு எதுவும் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் சாக போறியா? இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை தானே, விட்டு விடு. செய்தேன், ஆனால் கடினமாக தான் இருந்தது, இலகுவாக இருக்கேன். நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். கடனாக எடுத்தாலும் திரும்ப எதிர்பார்க்காத, தந்தால் நல்லம், ஆனால் எதிர்பார்க்காத, விட்டு விடு. இது கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், இது மிகவும் கடினம். இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்வதும் சரி, வாழ்வதும் சரி கடினம் என்று எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த மலை உரையில் இயேசு சொன்ன பல விடயங்கள் மிகவும் கடினமானவை. இயலாமல் அல்ல, கடினமானவை. அதாவது பாய்ச்சலுக்கு எப்படி கம்பு உயர்த்துகிறோமோ அவ்வளவுக்கு இயேசு அந்த கம்பு உயர்த்தி விட்டார். அதை நீங்கள் இந்த அவருடைய பின்னணியில் பார்க்க வரும். யூத சமுதாயம் பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண் என்று வாழ்ந்த ஒரு யூத சமுதாயம். இன்றைக்கு வந்து யூத சமுதாயம் அப்படித்தான் வாழுகிறத நாங்கள் வெகு நாட்களாக நடந்த போரில் பார்த்துருக்குறோம். அவர்கள் மாற இல்லை. அப்படி கொடுத்துற சூழலில் தான் இயேசு இப்படி பேசுகிறார். அதுதான் அவருடைய போதனையினுடைய சிறப்பு, அதுதான் அவருடைய போதனையினுடைய உயரம், ஆழம், வித்தியாசமானது. இது அவரால் கேட்க முடியலை. எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு இந்த காலகட்டத்தில். யூத மக்களுக்கு இதை கேட்க முடியவில்லை. சரி, யூத மக்கள் தான் கேட்டார் என்று சொன்னாலும் அந்த யூத மக்களை ஆட்சி செய்த தலைமை குருக்கள், பரிசேயர், சதுசேயர், அவர்களால் இதை வாங்க முடியும். அவர்களால் கிஞ்சித்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? அவர்கள் வேறொரு வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தது, வளர்ந்தது, ஊறி வளர்ந்தது இன்னொரு வகை. பழிக்கு பழி, அடிக்கு அடி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். அங்குதான் இயேசுனுடைய போதனை மிகவும் கடினமாக இருந்தது. கடைசியாக இந்த அதிகாரம் முடிகின்றது எப்படி என்றால்,
உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இதை படித்த பொழுது எனக்கு மத்தேயுடைய 5வது அதிகாரத்து 48வது வசனம் ஞாபகம் வந்தது. அங்கும் இயேசு இதே போன்றுதான் கூறுகின்றார். உன் தந்தை நிறைவாய் இருப்பது போல் நீயும் நிறைவாக இரு. அதாவது மனிதம் என்று சொல்லி நீ பிறந்து வளரும் பொழுது உனக்கு அழைப்பு என்ன? நீ நிறைவை நோக்கி வாழ், நிறைவை நோக்கி வாழ். அந்த நிறைவை நோக்கி வாழ்வதற்கு சில வழிகளை இயேசு இன்றைக்கு இந்த வாசகத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மலை உரையிலே சொல்லியிருக்கிறார். அதே போன்றுதான் தந்தை இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், கருணை வடிவமானவர். உன் தந்தை கருணை வடிவமானவர். அவர் பழிவாங்குவவர், எதையும் எதிர்பார்க்காம நன்மை செய்பவர். அப்படி நீயும் வாழ் என்றுதான் இயேசு தன்னுடைய இந்த பகுதியை, அதாவது மலையுடைய இந்த பகுதியை முடித்துக் கொள்கின்றார். மிகவும் கடினம், ஆனால் இயலாமல் இல்லை. அதனால் தான் நான் சொன்னேன், இயேசுவுக்கு சீடர்களாக இருப்பவர்கள் வெகு 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 சிலர். கோவில்களுக்கு போவோர் எல்லோரும் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அல்ல. அது குருக்கள், துறவிகள் எல்லாருக்குமே பொருந்தும். நாங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் இன்னும் ஒரு மதத்தை கட்டி எழுப்பி அதுக்கு பிற ஆராதனைகள், வழிபாடுகளை உருவாக்கி, சடங்குகளை உருவாக்கி நாங்கள் என்னவோ செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு அதை பற்றி சொல்லவே இல்லை. சடங்கு வேணும், சட்டம் வேணும்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த வாசகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், முற்றிலும் வேறான ஒரு போதனை. இப்படிப்பட்டவர் தான் என்னை பின்பற்றுங்கள் அல்லது என்னோடு வாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இந்த அழைப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்றது, எனக்கும் தரப்படுகின்றது. நான் இதை படித்த நேரம் தொட்டு, நேற்று தான் இதை படித்தேன், எத்தனையோ தரம் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக படிக்க வேணும்னு மீண்டும் இருக்க படித்த பொழுது நிறைய நேரம் மௌனமாக இருந்து சிந்திச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இங்கே தான் நிறைவுண்டு, இதைத்தான் நான் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்று கேட்டு மறு உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.